வசனம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை எழுப்ப தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் நீண்ட காலமாக மாறாமல் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் மாறாதவர் என்றாலும் அவர் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறவர். இன்று நீங்கள் இருக்கும் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. தேவன் இன்னும் உங்கள் கதையை எழுதிக் கொண்டிருக்கிறார். அதனால் நம்பிக்கையை விடாமல் இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேளுங்கள். சூழ்நிலைகளை மாற்றும் தேவன். மனிதர்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தை பார்த்து செயல்படுகிறார். வேதாகமத்தில் யோசேப்பு சிறையிலிருந்தான். அவனுடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்தது போல தெரிந்தது. ஆனால் தேவன் ஒரே நாளில் அவனை சிறையிலிருந்து அரண்மனைக்கு உயர்த்தினார். இதே தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறவர். நீங்கள் வேலையில்லாமல் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது பொருளாதார அழுத்தத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரே கணத்தில் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். நாம் செய்ய வேண்டியது தேவனை நம்பி அவரை விடாமல் பிடித்துக் கொள்வதுதான். ஒரு சகோதரன் பல மாதங்கள் வேலையில்லாமல் இருந்தார். ஒவ்வொரு நாளும் சிறிய ஜெபம் செய்தார். பெரிய வார்த்தைகள் இல்லை, ஆனால் உண்மையான விசுவாசம் இருந்தது. சரியான நேரத்தில் தேவன் ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பை பிறந்தார். இன்று அவர் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லும் இடத்தில் இருக்கிறார். தேவன் ஒருவருக்கு செய்ததை மற்றவருக்கும் செய்ய வல்லவர். தடைகளை அகற்றும் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தேவன் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் அதற்கு மாறாக சொல்லுகிறது. தடைகள் தேவன் செயல்படப் போகும் இடங்களாக இருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன் நின்றபோது வழியில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அங்கேயே வழி செய்தார். அதுபோலவே இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வழியில்லாத இடத்தில் புதிய வழியை ஏற்படுத்த வல்லவர். தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்கள் முன்னால் சென்று மலைகளை சமப்படுத்துவார். ஒரு குடும்பம் கடன் பிரச்சனையால் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. அவர்கள் ஜெபத்தை விட்டுவிடவில்லை. செலவுகளை கட்டுப்படுத்தி நேர்மையாக வாழ முயற்சி செய்தார்கள். காலம் சென்றபோது தேவன் ஒரு வழியை திறந்தார். இன்று அந்த குடும்பம் சமாதானமாக வாழ்கிறது. தேவன் தடைகளை அகற்றும் தேவன். ஏழ்மையை மாற்றும் தேவன். தேவன் தன் பிள்ளைகள் குறைவில் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன். வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை உண்டாக்கும். இது சோம்பேறித்தனத்தை ஆதரிக்கவில்லை, ஆனால் உழைப்போடும் விசுவாசத்தோடும் வாழ சொல்லுகிறது. நாம் சிறியதிலே விசுவாசமாக இருந்தால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஒரு சகோதரி சிறிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். வருமானம் குறைவாக இருந்தாலும் தேவனை முதன்மையாக வைத்துக் கொண்டார். நேர்மையாக உழைத்தார். காலப்போக்கில் தேவன் அவருடைய தேவைகளை ஒன்று ஒன்றாக நிறைவேற்றினார். இன்று அவர் சொல்வது தேவன் போதுமானவர் என்பதுதான். ஏழ்மை நீங்க தேவன் தன் நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவர். ஜெபம். அப்பா தேவனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீண்ட காலமாக மாறாத சூழ்நிலைகள் இப்போது மாறட்டும். வாழ்க்கையில் நிற்கும் தடைகள் அகலட்டும். பொருளாதார குறைவு நீங்கி தேவையான ஆசீர்வாதம் பெருகட்டும். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் விசுவாசமும் வளர தேவன் பயன்படுத்துவார். இந்த செய்தி உங்களை ஊக்கப்படுத்தி மாற்றத்தை நோக்கி நடத்தும். இந்த யூடியூப் சேனல் தேவனுடைய வார்த்தையை எளிய தமிழில் அனைவருக்கும் கொண்டு செல்லவே உருவாக்கப்பட்டது. வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், நடைமுறை வாழ்க்கையில் தேவனை நம்பி வாழ உதவவும் இந்த சேனல் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கே வரும் ஒவ்வொரு செய்தியும் ஜெபத்தோடு தயாரிக்கப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட வேதாகம செய்திகள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் ஜெப வேண்டுதல்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். அவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.